நம்ம யாரை வெளியில் நம்மளோட வயசில் முதியவங்க ஒன்று அண்ணா சொல்லுவோம், இல்லைன்னா அங்கிள் சொல்லுவோம். ஒரு பொதுவான ஒரு மேடையில் வந்து சித்தப்பான்னு சொல்லி பேசலாமா? இப்போ உங்கள் ஊடகவியலாக இருக்காங்க, எங்கள் அப்பா வயசு உங்களுக்கு 40 வயசு 50 வயசு ஆகுது, அதனால் சித்தப்பா நீங்கள் சொல்லுப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? அப்படி முடியாதுல்ல. பொது மேடையில் வயது பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு என்ன மரியாதோ அவர்களே அந்த மாதிரி தானே பேச முடியும் சார். பேர் சொல்லி தான் அதான் சார் சொன்னேன். அங்கிள்ன்ற தவறே இல்லையா சார்? என்ன சார் வார்த்தை, என்ன சார் தவறு? இல்லை, ஊடகவியலாளர் அதை தான் சொல்கிறாங்க. இது ஒரு விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல, இல்லை முதிர்ச்சி இல்லை, உங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல. அதான் சொல்கிறேன்ல, பார்க்குறவனுக்கு எது அவன் கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது சார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர். நீங்கள் எதை நல்லதுன்னு எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு. நான் கெடுதல் தான் எடுத்துப்பேன் அப்படின்னா அதுவும் உங்களோட தான். ஸோ நான் பாசிட்டிவிட்டியான ஆள். நான் கொடுத்த விளக்கம் இதுதான். நீங்கள் இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு இது இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. நான் தெளிவுபடுத்திட்டேன். இதற்கு காரணம் வேறு எதுக்கு சொல்லணும்? அந்த இடத்துல சும்மா ஒரு கிண்டலாக சொல்லிட்டு போல ஒரு விஷயத்த சொல்லி இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, இந்த கேள்விகள் அவரிடம் நம்ம கேட்போமா, கேட்குறாரு, கேட்கலாமான்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கேட்டீர்களா அங்கிள், இவர்கள் குரல் உங்களுக்கு கேட்கிறதான்றது என்ன அர்த்தம்னா, நீ மக்களோட இல்லை முதலமைச்சர், அந்நியப்பட்டு வெளியில் இருக்கீங்க, அந்நியனாக இருக்கிறீர்கள், மக்கள் முதல்வராக மாறுங்கள். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த இடத்த. அது ரொம்ப என்ன இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அவருக்கான அந்த மரியாதை கொடுக்கணும், அந்த நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணணும்.